சென்னை கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைக்கிறார். அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனந்தன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்ன நலத்திட்ட பணிகளை தற்போது தொடக்கி வைத்திருக்கிறார்? இதனால் எவ்வளவு பேர் பயனடைவார்கள்? வேதவள்ளி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கிறார். இப்பொழுது முதலாக ஜமாலியா குடியிருப்பு பகுதியில் 130 பயணிகளுக்கு வீடுகள் வழங்கக்கூடிய அந்த செயலை தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக பந்த கார்டன் பகுதியில் அமைய இருக்கக்கூடிய புதிதாக கட்டப்பட இருக்கக்கூடிய 2 கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டக்கூடிய பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். அதே போன்று அந்த பகுதியில் 112 மின் மாற்றி தடுப்பான்களையும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். அதை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டுகிறார். அதே போன்று கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பேப்பர் மில் சாலையில் அமைய இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டுவதற்கான அந்த நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அதாவது அவருடைய அலுவலகத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கு அவர் வழங்க இருக்கிறார். அதே போல முக்கியமாக வடசென்னைக்கு ஒரு பிரதானமாக மருத்துவமனையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெரியார் அரசு மருத்துவமனையில் உயிர்காக்கும் கருவிகள் பொருந்தக்கூடிய அதிநவீன ஒரு அவசர ஊர்தி, அந்த ஊர்தியையும் அவர் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காக அவர் அர்ப்பணிக்கக்கூடிய பணிகளையும் அவர் செய்கிறார். அதே போல ஜி.கே. காலனியில 12வது தேதியில் உள்ள சென்னையில ஆரம்ப பள்ளியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள மாணவர்கள் உயர்கல்வி பயிற்சி மையத்தை அவர் முக்கியமாக தொடங்கியிருக்கிறார். இப்படி 6 நிகழ்வுகளை தொடர்ந்து அவர் பங்கேற்று பல்வேறு நிகழ்ச்சிக்கு அடிக்கல் நாட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிகழ்வு தற்போது ஒன்றன் ஒன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதல் நிகழ்ச்சியாக ஜமாலியா குடியிருப்பு இருக்கக்கூடிய 130 பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையில குடியிருப்புகளை வழங்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.